வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு தலைவாசல் அமைக்கிறீங்க. ஸோ தலைவாசல் அமைக்கும்போது என்ன திசையில் இருக்கணும், வைக்கிறது யாரெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செயல்படுறோம். ஸோ அப்போ தலைவாசலினுடைய அமைப்பில் எப்பெல்லாம் வைக்கலாம் அப்படின்றதான் இப்போ பார்க்க போகிறோம். சார் எந்த கிழமையில் வைக்கலாம் சார்? ஸோ கிழமைங்கிறதுல சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு தலைவாசல் வைக்கும்போது அந்த 2 நாளில் தவிர்ப்பது நல்லது. மிச்சம் இருக்கிற நாளில் வைக்கலாம். ஞாயிற்றுக்கிழமையில் புதன், வியாழன், திங்கள் ரொம்ப அருமையான நாள்னாக்கா வியாழக்கிழமையில் வைக்கலாம். சந்திராஷ்டமம் உள்ள நாட்கள் நீங்கள் கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது. அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். எந்த டேட்டில் வச்சா நல்லது சார்? சரி, டேட்டுங்கிறது தவிர்ப்பது சொல்கிறேன். மிச்ச நாள்லலாம் வைக்கலாம். 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி சனியினுடைய ஆதிக்கத்திற்கு உண்டான டேட். அந்த டேட்டில் தவிர்ப்பது நல்லது. ஹவுஸ் ஓனர் வெளியூரில் இருக்காங்க சார், அப்போ யார் வைக்கலாம்? சரி, அப்போ அவங்க ஃபாதர் மதரை வச்சுக்கலாம். ஃபாதர் மதரை வச்சு வைக்கலாம். இல்லைன்னா அவங்க உறவில் வச்சுக்கலாம். பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்கள சேர்த்து வச்சுக்கலாம். தனிப்பட்ட முறையில் கொத்தனாரே தூக்கி வைக்கிறதுங்கிறது ஒரு நார்மல் அமைப்பு தான். ஸோ அதனால் அவங்க சார்பாக யாராச்சும் ஒருத்தவங்க இருந்து நிறைய வீடுகளில் அடியன் போய் நான் நில தூக்கி வைக்கும்போது அந்த தம்பி வெளியூரில் இருப்பார், மனைவி இருப்பாங்க, அவங்க ஃபேமிலி அப்பா அம்மா எல்லாம் இருப்பாங்க. ஒரு சிலர் அவங்க ஃபேமிலியே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வெளியூரில் இருப்பாங்க. அவங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் காலிங் போட்டுட்டு அவங்களையே அவங்க ஃபாதர் மதரை வச்சு நான் தூக்கி வச்சுருக்கிறேன். அந்த அமைப்புலேயே அவங்களும் கும்புற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அதனால் ஃபேமிலி அன்பர்கள் யாராச்சும் இருந்து வச்சா நல்லது. சார் முகூர்த்த நாள் இல்லைன்னா வாஸ்து நாளில் வைக்கலாமா? சரி, 2மே நல்லது, ரொம்ப சிறப்பு. வாஸ்து நாளில் எந்த விதமான அச்சமும் வேண்டியதில் டைரெக்டாக தூக்கி வைக்கலாம். முகூர்த்த நாளில் ஜீவன் நேத்திரம் மாத்திரம் உயிருள்ள நாளாக இருக்கான்னு சொல்லி பார்த்து நம்ம அதன்படி வச்சுக்கிறது சிறப்பு. ஸோ இதெல்லாம் பார்த்து அவசியமாக ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.